பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளை காண செய்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 Kings chapter 4 verse 1. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில வேளைகளிலே சத்துரு நம்மிடத்தில் இருப்பவைகளை அடிமைகளாக பார்ப்பான். இந்த புதிய வருடத்தின் துவக்கத்திலே கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை, சத்துரு அடிமைகளாக்க வருகிற காரியத்தை குறித்து கவனமாயிருப்போம். இந்த பெண் தன்னுடைய புருஷனை இழந்தவள். அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பயந்து இருந்தவன். ஏதோ ஒரு காரணத்தினால் அவன் மரித்து போய்விட்டான். இப்பொழுது பொறுப்புகள் இவள் மீது வருகிறது. அவளுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஆண் பிள்ளைகள், குமாரர்கள். இந்த 2 குமாரர்களையும் இவள் காப்பாற்ற வேண்டும், குடும்பத்தை நடத்த வேண்டும். ஆனால் கடனினாலே இப்பொழுது அவள் அவஸ்தைப்படுகிறாள். அப்பொழுது கடன் கொடுத்தவர்கள் இந்த 2 குமாரர்களை அடிமைகளாக்க வருகிறார்கள். நன்றாக கவனிப்போம். இவள் ஏற்கனவே புருஷனை இழந்தவள். இப்பொழுது இவளுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை இந்த 2 குமாரர்கள். இவர்களையும் இழந்துவிட்டால் இவளுடைய கதி அதோ கதிதான். அப்பொழுதுதான் அவள் எலிசாவை பார்க்கிறாள். இந்த 2 குமாரர்கள் யார்? தேவன் நமக்கு ஈவாய், நமக்கு பலமாய், பிள்ளைகளாய் கொடுத்திருக்கிற 2 முக்கியமான காரியங்கள் உண்டு. அது பலத்திற்கு அடுத்த 2 காரியங்கள். ஒன்று பரிசுத்த ஆவியானவர், 2வது வல்லமை. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அந்த 2 குமாரர்கள், அந்த 2 குமாரர்களாகிய ஆவியானவரையும் வல்லமையையும் நாம் இழந்து போகாதபடிக்கு இந்த நாளிலே காத்து கொள்ளுங்கள். அதை அடிமையாக்க பிசாசு வருவான். கடன் உண்மைதான், துன்பம் உண்மைதான், பிரச்சனை உண்மைதான். ஆனால் இந்த நேரத்திலே இந்த 2 குமாரர்களை நீங்கள் இழக்கக்கூடாது. அந்த 2 குமாரர்களை இழக்காமல் இருக்க அந்த ஸ்திரீ எடுத்ததான பிரயாசம் என்ன? அறை வீட்டை பூட்டினால் தனக்கு இருந்த கொஞ்சம் எண்ணெயை அவள் எடுத்து ஊற்ற ஆரம்பித்தாள். இந்த காலை வேளையிலும் உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலத்திலே கர்த்தர் கொடுத்துக்கிற கொஞ்ச காரியத்திலே உண்மையாய் எழும்பி ஆவியானவரையும் வல்லமையையும் புதுப்பித்து கொள்ளுங்கள். வருஷத்தின் துவக்கத்திலே பரிசுத்த ஆவியின் வல்லமையையும் அபிஷேகத்தையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். முன்மாரியின் மழையை கர்த்தர் கொடுக்கிறது போல பின்மாரியின் மழையும் கர்த்தர் கொடுக்கிறார். உங்கள் மீது ஈவாய் அவர் கொடுக்க வாஞ்சிப்பது ஆவியானவரையும் வல்லமையையும். இவைகள் 2ஐயும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இழந்து போனவைகளை குறித்து கவலைப்படாதீர்கள். கண்டிப்பாக நீங்கள் மீட்டுக்கொள்வீர்கள். இந்த ஆண்டே உங்களுக்கு மீட்கும் ஆண்டு. எதை வைத்து மீட்டுக்கொள்வீர்கள்? இந்த 2 குமாரர்கள். ஆனால் சத்துரு என்ன வகைப்படுகிறான்? இந்த 2ஐயும் எடுத்துவிட்டு இன்னும் அந்த பழைய சூழ்நிலையிலேயே வைத்து உங்களை ஆள பார்க்கிறான். விடாதிருங்கள். இந்த 2 குமாரர்கள், ஆவியானவரே நீர் என்னை விட்டு போய்விடக்கூடாது. தாவீதின் வாழ்க்கையிலே நடந்தது என்ன? அவன் பத்சேபாள் இடத்திலே பாவம் செய்த பொழுது அவன் முதலாவது வியாதியின் படுக்கையிலே கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டது என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னிடத்தில் உள்ள பரிசுத்த ஆவியானவரை எடுத்துக்கொள்ளாதரும். அது ஒரு குமாரன். ஆண்டவரே, சுத்த இருதயத்தில் என்னில் சிருஷ்டியும். ஏன்? வல்லமை எனக்கு வேண்டும். நான் வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவர் என்னை விட்டு போயிடக்கூடாது. இந்த 2 காரியத்தில் தாவீது கவனமாக இருந்தபடினாலே அதற்கு பிற்பாடு எந்த காரியத்திலும் தாவீது விழாமல், தோல்வியை சந்திக்காமல் ஜெயம் எடுத்தானே. காரணம் என்ன? இந்த 2 குமாரர்களை அடிமைப்படுத்த வருகிற அசுத்த வல்லமை. எதிர்த்து நில்லுங்கள், ஜெயமிடுங்கள். நன்றாக இந்த காலவெளியிலே முழங்காலிலே நின்று ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு கூட பேசுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற
வரத்தை அனல் மூட்டி எழுப்புங்கள், விசுவாச வரத்தை எழுப்புங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயம் தருவார். கொஞ்சம் எண்ணெய் எழும்பிருங்க, பாத்திரத்தில் ஊற்றிருங்க. அது பாத்திரமா அது கொடுக்க கர்த்தர் பலன் தருவார். முடிவிலே நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். இந்த நாளும் உங்களுக்கு ஜெயமாய் இருப்பதாக. 2 குமாரர்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்கள். எழும்புங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, நாளிலும் வருஷத்தின் துவக்கத்திலே நீர் எங்களுக்கு ஈவாய் கொடுத்திருக்கிற 2 குமாரர்களை நாங்கள் பாதுகாக்க பலன் தாரும். பரிசுத்த ஆவியானவரையும் வல்லமையையும் நாங்கள் இந்த நாளில் அதிகரித்து கொள்ள பலன் தாருங்கப்பா. நம்முடைய பிள்ளைகள் இந்த ஆண்டிலே ஆவியின் வல்லமையிலே குறைவில்லாதபடிக்கு எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்பட ஆவியானவருடைய துணையை கொண்டு நடந்து செல்ல பலன் தாரும். ஏனென்றால் வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் தாமே கொடியேற்ற முடியும். ஆண்டவரே, ஆவியானவரையும் வல்லமையும் உடைய பிள்ளைகள் நிறைவாய் பெற்று ஜெயத்தோடு ஓட கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். இந்த கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் பலத்தில் அவர்கள் எழும்பட்டும். ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் மகிமையாய் அவர்கள் தந்து கர்த்தர் நடத்துவீராக. துதி, கணம், மகிமையாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.